இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம்ஸ் பன்னீர், 2 ஆனியன்ஸ், 2 தக்காளி, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி பயிறு, 20 கிராம் பட்டர், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பட்டர், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன். பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பட்டரை நல்லா உருக்கிக்கலாம். இதில் நம்ம பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பயிரை சேர்த்துக்க போகிறோம். அதையும் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு நல்ல காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மிளகாத்தூள், சீரக பவுடர் சேர்த்துக்கிட்டா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கிரேவி மாதிரி வரும். மூடி விட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீயாமல் வரும். தண்ணியோடு சேர்ந்து ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறமா மறுபடியும் பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கசூரி மேத்தி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனோடனே நம்ம பொறுமையாக பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அதில் கொஞ்சம் விப்டு க்ரீம் ஆட் பண்ணோம்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் வரும். சுட சுட நீங்கள் இது கூட சப்பாத்தி, ரைஸ், நான் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.